கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருந்தார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு இருதயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். விருத்த சேதனம் உள்ள செவிகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி ஜீவிக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும். உம்முடைய கரத்தில் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அடியானை முற்றிலும் மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருந்தார் என்று 2வது வசனத்திலும் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை வாசிக்கும்போது அதே அத்தியாயத்தில் ஏன் அவர் கோபமாயிருந்தார் என்பதை குறித்தும் நாம் அந்த முதல் 6 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். அதனுடைய முக்கியமான காரணம் கீழ்ப்படியாமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீங்கள் திறந்து வைத்து கொண்டோ அல்லது இந்த வசனங்களை குறிப்பெடுத்து கொண்டோ நீங்கள் சகரியாவின் அந்த 14 அத்தியாயங்களை தியானிப்பீர்களேயானால் நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சகரியா தீர்க்கதரிசியை பற்றி நான் ஒரு சிறிய குறிப்பை உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்பது. இவர் பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இவர் பிறந்தவர். பாபிலோன் அடிமைத்தனம் 70 வருடங்கள் முடிந்து முதலாவதாக எஸ்ரா, செருபாபேல் போன்றவர்கள் புறப்பட்டு தேவனுடைய நகரமாகிய இஸ்ரவேல் நகரத்திற்கு வரும்போது அவர்களோடு கூட இவரும் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியேல், எரேமியாவை போல இவர் ஒரு ஆசாரிய பட்டம் பெற்றவர், கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவர். யோய்தா என்கிறவருடைய பேரன், யோய்தா என்கிறவர் ஒரு ஆசாரியர். நான் அவரை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோய்தா என்பவருடைய பேரன், இவருடைய தகப்பனாருடைய பெயர் பெரேக்கியா. அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்திலே அவர் குறிப்பிடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இவர் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்றால், சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறவர், எந்த அதிகாரத்திற்கும் பயப்படாமல் அவர் சொல்கிறவர். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை பார்ப்பது மிக அரிது. இவர் இரத்த சாட்சியாக பலிபீடத்துக்கும் தேவாலயத்திற்கு நடுவே கல்லறிந்து கொலை செய்யப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அவர் சொல்லும்போது அதை அவர் அழகாக சுட்டி காட்டுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அவர் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன், அவர்களில் சிலரை கொன்று சிலரை ஆலயங்களிலே வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறுகிறது என்று சொன்ன உடனே மத்தேயு 23:35 சொல்கிறார், நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும். அவருடைய தகப்பனார் பெயர் பரகியா, தாத்தாவுடைய பெயர் யோய்தா. ஆனால் நீங்கள் 2 நாளாகமத்திலே வாசிக்கும்போது பல இடங்களிலே யோய்தாவின் குமாரனாகிய சகரியா என்று எழுதப்பட்டிருக்கும். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த பரகியா சிறு வயதிலே அவர் மரித்திருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் நினைக்கிறார்கள். எனவே யோய்தா தன்னுடைய ஆசாரிய பட்டத்திற்கு தன்னுடைய மகன் வர முடியாததினாலே தன்னுடைய பேரன் சகரியா தான் வருவார் என்று நினைத்து அப்படியே அந்த வழியிலே வந்தபடியினால் யோய்தாவின் குமாரன் என்று அவர் அழைக்கப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்படியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் என்று அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்படி இரத்த சாட்சியாக மரித்த ஒரு தீர்க்கதரிசி நீங்கள் பார்ப்பீர்களேயானால் வேத புத்தகத்திலே அது சகரியா தான்.
சகரியா தான் ஆபேலோடு கூட ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். பலிபீடத்திற்கும் தேவாலயத்திற்கும் நடுவே ஆபேல் பலியிட்ட போது அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். அது நிமித்தம் பொறாமை கொள்ளுகிற காயின் அங்கே கொலை செய்வதை சுட்டி காட்டி, அதே போல தேவனுடைய சத்தியத்திற்கு சாட்சியாய் நின்ற இந்த பரகியாவின் குமாரன், வேத புத்தகத்திலே யோய்தாவின் குமாரன் என்று அழைக்கப்பட்டிருக்கிற சகரியா கொலை செய்யப்படுகிறார். சகரியா ஏன் கொலை செய்யப்பட்டார் என்றால், இந்த யோய்தா அந்த யோவாஸ் ராஜாவுக்கும் அவருடைய தகப்பனுக்கும் மிகுந்த உதவிகளை செய்தவர். அகசியா ராஜாவுடைய குமாரன் தான் யோவாஸ் ராஜா. அகசியாவினுடைய காலத்திலே அகசியா யெகூவால் கொலை செய்யப்படுகிறார். ஆகாபின் குடும்பத்தையும் அழித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னபோது, அதே நேரத்தில் இந்த ஆகாஸ் அங்கே சென்று அவரும் மாண்டு போகிறார். அந்த சூழ்நிலையிலே ஆகாசுடைய தாய் அத்தாலியாள் அந்த ராஜ பட்டணத்துக்கு வந்து ராஜாவின் குமாரர்களை எல்லாரையும் கொண்டு போடும்போது, இந்த யோவாஸ் அந்த சிறு பையனை மாத்திரம் ஒழித்து வைத்து, யோய்தா ஒழித்து வைத்து, பிறகு 7 வயசில் அந்த யோவாஸ் ராஜாவாகிறதாக நாம் வேத புத்தகத்திலே பார்க்க முடியும். அந்த யோய்தாவால் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர் தான் அந்த யோவாஸ் ராஜா. ஆனால் அந்த யோய்தாவுடைய மரணத்திற்கு பிறகு 130 வருடங்கள் அவர் உயிர் வாழ்ந்து தீர்க்காயுசு உள்ளவனாய் அவர் மரிக்கிறார். அவர் கர்த்தருக்கு செய்த சேவையை பார்த்து அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள் அவரை ராஜாவின் கல்லறை தோட்டத்திலே அடக்கம் பண்ணுகிறார்கள். அந்த உயர்ந்த அந்தஸ்து அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டது. ஆனால் நாட்கள் சென்ற பிறகு என்ன நடந்தது என்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரபுக்கள் வந்து தேவனை பணிந்து கொள்வதற்கு பதிலாக இந்த யோவாஸ் ராஜாவை பணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு அந்த யோவாஸ் ராஜா எந்த மறுப்பும் சொல்லவில்லை. அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்கிறார்கள்? விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி அவர்கள் அந்த விக்கிரக தோப்புகளையும் பணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருக்கு பதிலாக ராஜாவை பணிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு பதிலாக விக்கிரக தோப்புகளையும் பணிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலும் கூட நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அந்த பக்தர்களை விட இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கிறார்களோ என்பது போன்ற ஒரு பிரமை என்னுடைய கண்களுக்கு முன்பாக அடிக்கடி தோன்றும். அப்படி அவர் ராஜாவை பணிந்து கொண்ட போது, விக்கிரக தோப்பை பணிந்து கொண்ட போது அவர் கண்டிக்கிறார். சகரியா ராஜாவையும் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் உள்ள பிரபுக்களையும் கண்டிக்கும் போதுதான் அவர்கள் கட்டுப்பாடு பண்ணி தீர்மானம் பண்ணி இந்த சகரியாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவாலயத்திற்கும் பலிபீடத்துக்கும் நடுவே கல்லறிந்து கொண்டார்கள் என்று நம்முடைய வேத புத்தகத்திலே திட்டமும் தெளிவுமாக நாம் வாசிக்க முடியும். 2 நாளாகமும் 23 வாசித்து பாருங்கள். இந்த சரித்திர பின்னணியை நீங்கள் காண முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட பரிசுத்தமாய் சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தான் சகரியா. இந்த சகரியாவுக்கு ஆண்டவர் 8 தரிசனங்களை கொடுத்தார். அதை குறித்து நான் சகரியா கண்ட முதல் 4 தரிசனங்கள், சகரியா கண்ட கடைசி 4 தரிசனங்கள் என்று 2 செய்திகளை கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் முடிந்தால் கேட்டு பாருங்கள். இப்பொழுது ஆண்டவர் சகரியா சொல்கிறார், அந்த 14 அத்தியாயத்தை நான் உங்களுக்கு மிகச் சுருக்கமாக மிக குறுகிய நேரத்திலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் மேல் கடும் கோபமாயிருந்தார். இந்த கடும் கோபத்திலிருந்து நீங்கள் நிவாரணம் அடைய வேண்டுமென்றால் முதலாவது சொல்கிறார், அந்த 1:4 உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் அவர்கள் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சகரியா சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வழிதப்பி போகிறார்கள், விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள், ராஜாவை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் சகரியா தீர்க்க தரிசனம் சொல்கிறார், உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் அதே தவறை செய்யாதீர்கள். அவர்களிடத்திலும் தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், ஆனால் அவர்கள் அதை கேட்காமலும் கவனியாமலும் அவர்கள் போனார்கள் என்று சொல்கிறார். 2ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தில் வரும்போது நிவாரணத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதலாவதாக என்ன சொல்கிறார்? பொதுவாக எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சகரியா 2:6 நீங்கள் தேவனை தேடி வாருங்கள், இதுவரைக்கும் நீங்கள் வழிதப்பி போனது போதும்,
இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை தவறுதலான கொள்கையில் அல்லது போதனையில் நீங்கள் வழிதப்பி போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தேவனை தேடி வாருங்கள். அந்த இம்பேக்டுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனினுடைய அடிமைத்தனத்திலிருந்து பாபிலோனிலிருந்து வெளியே வந்தவர்கள். அவர்களுக்கு மத்தியில் தான் சகரியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். 2:7 சொல்லுகிறார், பாபிலோனில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீ விடுவித்துக் கொள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் உலகத்தின் நடுவில், உலகத்தின் ஆசாபாசங்களில், இச்சைகளில், பாரம்பரியங்களில், சடங்காச்சாரங்களில், அலங்காரங்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற சீயோன் குமாரத்தியே, நீ உன்னை விடுவித்துக் கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு அவர் அப்படி சொன்னார். 6:15 சொல்லும்போது, நான் சொல்லுகிற இந்த தேவ சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், தேவனை தேடி வாருங்கள், பாபிலோனில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். பாபிலோன் அது ஒரு கலப்படத்தை காட்டுகிறது, அது உலகத்தை காட்டுகிறது, அது விக்கிரக ஆராதனையை காட்டுகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்கள் விக்கிரக ஆராதனையினால திரும்பி பாபிலோன் அடிமைத்தனத்திற்குள்ளாய் கடந்து போகிறார்கள். அங்கே 430 வருடம் அடிமைகளாக இருந்தவர்கள் பாபிலோனில் 70 வருடம் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பாபிலோன் நடுவிலே குடியிருக்கிற சீயோன் குமாரத்தியே, நீ உன்னை விடுவித்துக்கொள். இந்த உலகத்தில் பலவிதமான பாரம்பரியங்கள், பலவிதமான கலாச்சாரங்கள், சடங்காச்சாரங்களுக்கு நடுவில் குடியிருக்கிற விசுவாசியே, நீ உன்னை விடுவித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 6:15 அவர்கள் கீழ்ப்படியாத நிமித்தம் அவர் சொல்லுகிறார், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள், இது கீழ்ப்படுகிற காலம் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வருகை வெகு சமீபத்தில் இருக்கிறது. அதற்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் உலகத்தின் மேலே ஆசை வைத்து உலகத்தின் போக்கிலே போகிறவர்களாக இருந்தால், ஆண்டவர் சகரியா மூலமாக நமக்கு இன்று சொல்லுகிற ஆலோசனை, தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். 2வதாக சகரியா 7ஆம் அத்தியாயம் 9, 10 வசனங்களும், சகரியா 8ஆம் அத்தியாயத்தில் 8, 16, 17, 19 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் அதனுடைய சுருக்கமான கருத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நேர்மை உள்ளவர்களாயிருங்கள், நேர்மை உள்ளவர்களாயிருங்கள். விசுவாசி என்றால் நமக்கு ஒரு நேர்மை உள்ள ஜீவியம் காணப்படும். இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள், மற்றவர்களுக்கு தீங்கு நினையாமல், தீங்கு செய்யாமல் இல்லை, தீங்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கூட வராத ஒரு நல்ல ஜீவியத்தை நீங்கள் வாழுங்கள். சத்தியத்தை கை கொள்ளுங்கள், சமாதானத்தை நாடுங்கள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இதுதான் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. எனவே தேவனுடைய கடும் கோபத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், நேர்மை உள்ள ஜீவியம், இரக்கமுள்ள ஜீவியம், மற்றவர்கள் மேலே தீங்கை நினையாத அளவிற்கு வாழ்கிற ஒரு நல்ல ஜீவியம், சத்தியத்தை கடைபிடிக்கிற ஜீவியம், எல்லாரோடும் கூட சமாதானமாய் வாழ்கிற ஜீவியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று ஆலோசனை சொல்கிறார். 3வதாக, தேவனுடைய ஆலயத்தை கட்ட உங்களுடைய கைகளை திடப்படுத்துங்கள் என்று சகரியா 8:9 சொல்லுகிறார். அன்றைக்கு தேவனுடைய ஆலயம், அந்த கற்களால் கட்டப்பட்ட, சாலமோன் ராஜாவால் கட்டப்பட்ட ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு, அது சுட்டரிக்கப்பட்டு, அது ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் சகரியா சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்தை கட்ட உங்களுடைய கைகள் திடப்பட கடவுள். இந்த சகரியாவும் ஆகாயும் தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அனல் மூட்டி எழுப்பினவங்க. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அந்த பாபிலோன் நேபுகாத்து நேச்சாரால சுட்டரிக்கப்பட்டு அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு பாலடிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தை திரும்ப கட்டுவதற்கு அன்றைக்கு ஆகாய் தீர்க்க தரிசியும் இந்த சகரியாவும் தான் அன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை எழுப்பினார்கள். ஆகாய் வயது முதிர்ந்தவர், சகரியா அந்த நாளில் வயதில் குறைந்தவராயிருந்தார். அப்பொழுது உங்கள் ஆலயம் கட்ட உங்களுடைய கைகள் திடப்பட கடவுள். இன்றைக்கு ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நம்முடைய ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும். நம்முடைய ஆலயத்தில் பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தம் நிறைந்திருக்குமே ஆனால், அல்லது பரிசுத்தத்திற்கு ஒவ்வாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு நம்முடைய ஆலயம் அது இடிந்து கிடக்குமே ஆனால்,
அல்லது சீரழிந்து காணப்படுமேயானால் ஆண்டவர் சகரியா மூலமாக நம்மோடு சொல்கிறார், உங்களுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா என்று வாசிக்கிறோம். அந்த வசனங்களெல்லாம் நாம் மனதில் வைத்து நம்முடைய ஆலயம் எப்படி இருக்கிறது என்று இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்த்து அந்த ஆலயத்தை நீங்களும் நானும் கட்டி எழுப்ப வேண்டும். அடுத்ததாக சகரியா 8:15 4வது ஒரு ஆலோசனை சொல்கிறார், பயப்படாதேங்கள். நாம் ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கு சில நேரம் நம்ம பயப்படுறோம். உலகம் என்ன நினைக்கும், சமுதாயம் என்ன நினைக்கும், நம்முடைய பெற்றோர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள் நம்மை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று நாம் பயப்படுகிறோம். அப்படி அல்ல, பயப்படாமல். மனிதருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை பூரணமடைய செய்யும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த 4 ஆலோசனைகளையும் பொதுவாக சொல்லிவிட்டு அடுத்ததாக ஊழியத்தை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் என்னவென்றால், நீங்கள் ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, கர்த்தருக்கென்று கொடுப்பது, ஆராதிப்பது, இதெல்லாம் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். ஆனால் கர்த்தருக்காக செய்கிற ஊழியம் அந்த 2வது பகுதி என்னவென்றால், நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து மற்றவர்களை ரட்சிப்பிற்கு உள்ளாக நடத்துகிற ஒரு அனுபவம். இப்போ பாருங்க, அவர் பல ஆலோசனைகளை சொல்லுகிறார். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவதாக அவர் சொல்கிறார், அந்த நம்முடைய ஆலயம், அந்த நம்முடைய தனிப்பட்ட ஆலயம், அதே நேரத்தில் நம்முடைய ஊழியம், இந்த 2 காரியங்களிலும் சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 14 அத்தியாயத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் வலியுறுத்துகிற காரியம் 2 தான். 1 ரிவைவல், 2 ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷனும் ரிவைவலும் நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய ஊழியத்திலும் காணப்பட வேண்டும். சகரியா 1:16 அவர் சொல்ல, மன உருக்கத்தோடு நம் அந்த எருசலேமினிடத்தில் தேவனுடைய வசனம், தேவ வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமேயானால், தேவ வசனம் நம்முடைய இருதயத்தின் கற்பனைகளில் எழுதப்பட்டிருக்குமேயானால், நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவர் சொன்னார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் ஞான ஸ்நானம் கொடுத்து அனைவரையும் சீசராக்குங்கள். இதுதான் கடைசியில் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த சகரியா 1:17 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதில் 3 தடவை இன்னும் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடியும். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? இப்பொழுது நம்மளுக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய அந்த நிலை, ஆவிக்குரிய the present status of our spiritual status is not enough in the sight of God. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு அதிகமான ரிவைவல், இன்னும் ஒரு உத்வேகம், இன்னும் ஒரு ஆயத்தம், இன்னும் ஒரு அர்ப்பணிப்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். சகரியா 2:12 அதே மாதிரி சொல்கிறார், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனையின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எம்மட்டும் இறங்காதிருப்பீர்கள் என்று சொல்லுகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, மன்னிக்கவும், மாற்றி வாசிக்கிறேன். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். திரும்பவும் முதல்ல பார்த்தோம் 1:17 இன்னும் என்று 3 தடவை சொன்னார். 2:12 திரும்பவும் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருந்தா, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்தங்கி இருந்தா, இருக்கிற நிலைமை எனக்கு போதும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இன்னும் திரும்பவும் நான் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி சகரியா 9:12 நீங்கள் வாசிக்கும் போதும் அங்கேயும் அந்த ரெஸ்டோரேஷனை பற்றி ஆண்டவர் சொல்கிறார்.
நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அல்ல, இன்றைக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அல்ல. இதை போல நீங்கள் இரட்டிப்பான நன்மையை நினைத்த உடனே நம்ம பொதுவாக நினைக்கிறது நமக்குடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் என்று நினைக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கூட வரும். கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்கன்னா, தரித்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இரட்டிப்பாய் தருவார். தேவன் நம்மை எழுப்பும்போது பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக மற்றவர்களை எழுப்புவார். இதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 51 சங்கீதத்தில் 11 13 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று பத்சபாலிடத்தில் பாவம் செய்து மன்னிப்பு கேட்கிற சங்கீதத்தில் தாவீது தனக்கு ஒரு ரிவைவலை கேட்கிறார், தனக்கு ஒரு ரெஸ்டோரேஷனை கேட்கிறார். அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 13வது வசனத்தில், அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். நமக்குள்ள ஒரு ரெஸ்டோரேஷன் வந்தால், நமக்குள்ள ஒரு ரிவைவல் வந்தால், நிச்சயமாக நீங்களும் நானும் ஆத்தும ஆதாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டோம். இதைத்தான் சகரியா அன்றைக்கு சொன்னார். இன்னும் 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 திரும்பவும் நான் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, இதை நீங்கள் இன்னொரு இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது, நீ குணப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரனை குணப்படுத்து என்று நாம் வாசிக்கிறோம். ரெண்டாவதாக அவர் சொல்லுகிறது, சகரியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் பரிசுத்தம். சகரியா 3 அத்தியாயம் 3 வரை வாசித்து பாருங்க. யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் அங்கே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார். அங்கே சாத்தான் யோசுவாவை குற்றப்படுத்துவதற்கு வந்து நிற்கிறான். அங்கு அப்பொழுது என்ன நடக்கிறது? யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் அங்கே நிற்கிறார். அந்த அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி சிறப்பான வஸ்திரத்தை, சிறப்பான பாகையை யோசுவாவுக்கு கொடுத்தார் என்று யோசுவா 3 அத்தியாயத்திலே நாம் வாசிக்க முடியும். அதுபோல இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் கரைப்பட்டிருந்தா, அழுக்குப்பட்டிருந்தா, ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய பரிசுத்தத்தை விரும்புகிறார். அவர் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அந்த பரிசுத்தத்தை அவர் எப்படி எம்பசைஸ் பண்றாருன்னா, சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக 8 அத்தியாயம் 3வது வசனத்தில் சொல்லும்போது, நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவில் வாசம் பண்ணுவேன், எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சகரியா 14 அத்தியாயம் 20-21 குதிரைகளின் மணியில் பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். இப்படி அந்த சகரியா தீர்க்கதரிசி அன்றைக்கு பரிசுத்தத்தை குறித்து வலியுறுத்தினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறார். பரிசுத்தம் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் ஊழியமும் இல்லை. சகரியா 3 அத்தியாயத்தில் முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்க. அதனால தான் யோசுவா ஊழியக்காரனாக அங்கு நிறுத்தப்பட்டாலும், யோசுவாவுடைய வஸ்திரம் அழுக்காக இருந்தபோது முதல்ல அந்த வஸ்திரம், அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி நல்ல சுத்தமான வஸ்திரத்தையும் சுத்தமான பாகையையும் தரிப்பித்த பிறகு அப்புறம் யோசுவாவை ஊழியனாக ஆண்டவர் பார்க்கிறார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் வேண்டியது ரிவைவல் அண்ட் ரெஸ்டரேஷன், முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, அதற்குரிய காரணங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த குறைவு. பரிசுத்தம் இருந்த பரிசுத்தத்தில் அந்த யோசுவாவுடைய வஸ்திரம் அழுக்காக இருந்ததுனால சாத்தான் கண்டிக்கிறான், சாத்தான் குறை சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட சுட்டி காட்டுகிறான், அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நிற்கிறான் என்று. காரணம் என்ன தெரியுமா? அந்த பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் தொடர்ந்து காணப்படுமேயானால் முடிவு நித்திய நரகம். அதைத்தான் சாத்தான் சுட்டி காட்டுகிறதை அங்கே நாம் பார்க்க முடியும். எனவே சகரியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவதாக ஆவியானவர்
அந்த சகரியா மூலமாக சொன்ன காரணம் என்னவென்றால், அனாயின்மெண்ட் வித் ஹோலி ஸ்பிரிட், நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அந்த மகிமையான அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவாய் தங்கி இருக்க வேண்டும். அவ்வப்போது வந்து போகிற அனுபவம் அல்ல. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 7-8 வசனங்களை வாசித்து பாருங்க. 4ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. 10வது அத்தியாயம் 1 வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த நிறைவான பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் ஊழியர்களும் இருக்க வேண்டும் சகரியா வலியுறுத்துகிறார். ஆனால் அவர்கள் அதற்கு கீழ்ப்படியல்ல, அவனை கொன்று போட்டார்கள். அதுபோல அல்ல, இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகத்தின் மூலமாகத்தான் நமக்கு சரீரப்பிரகாரமான நன்மைகளையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் அவர் தர விரும்புகிறார். உதாரணமாக ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34ஆம் அத்தியாயம் 26வது வசனம், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். இந்த மழை அந்த சாதாரண உலக பிரகாரமான மழையை குறிக்கவில்லை, முன்மாறி பின்மாறி என்று சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. அந்த வசனம் இப்படியாய் முடிகிறது, ஆசீர்வாதமான மழை பெய்யும். பிரதர் ஸ்டான்லியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த பிளஸ்ஸிங் யூத் மிஷன் அந்த ஸ்தாபனத்தை நிறுவினவர். அவங்க அதற்கு பிளஸ்ஸிங் என்கிற பெயரை வைப்பதற்கே அவங்க ஜெபித்த போது இந்த வசனத்தின் மூலமாக அவர்களோடு கூட பேசினார் என்று அவங்களுடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத மழை உலக பிரகாரமாகவும் பெய்ய வேண்டும் என்றால், அந்த ஊழியத்திலும் பெய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஏன் என்று கேட்பீர்களேயானால், இயேசு பரிசுத்த ஆவியால் கற்பந்தரிக்கப்பட்டார். இயேசு பரிசுத்த ஆவியினால அபிஷேகத்தை பெற்றார். இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டார். இயேசு பரிசுத்த ஆவியானவரால் உயர்த்தப்பட்டார். நமக்கு பிதாவினிடத்திலிருந்து நன்மையான ஈவுகளை பரிசுத்த ஆவியின் மூலமாக பெற்று தருகிறார். இந்த வேத வசனத்தை விளங்கி கொள்கிற சக்தி ஆவியாகிய தேற்றவாளனை அவர் நமக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறார். என்னுடைய பரிசுத்த வேதாகம சத்தியங்கள் ஒரு வழிகாட்டி என்கிற அந்த புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அத்தியாயத்தில் இதை நான் மிகவும் விளக்கமாக எழுதியிருக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அத்தியாயம் 9 நீங்கள் 17 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், பரிசுத்த ஆவியை பெறுவதல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றது நிமித்தம் அந்நிய பாஷையில் சில நிமிடங்கள் பேசி ஓய்வதல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு ஜீவியம் நமக்கு வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். 4வதாக சகரியா தீர்க்கதரிசி வலியுறுத்துகிற காரியம் என்னவென்றால், வொர்ஷிப் அண்ட் பிரேயர், ஆராதனையும் ஜெபத்தை குறித்து அவர் பேசுகிறார். சகரியா தீர்க்கதரிசி 2ஆம் அத்தியாயம் 7-10 8ஆம் அத்தியாயம் 19 21வது வசனம் வரைக்கும், 14ஆம் அத்தியாயம் 17-18 வரைக்கும், 12ஆம் அத்தியாயம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, நம்முடைய உபவாச ஜெபங்கள் எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, சகரியா சில வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த 8ஆம் அத்தியாயத்தில் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தில் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய உபவாச ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கு பயன்பட வேண்டும். நம்முடைய ஆராதனை நாம் சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கு அது பயன்பட வேண்டும். சமாதானத்தையும் சிநேகத்தையும் தெய்வீக அன்பு மாயமற்ற அன்பில் நிலைத்திருப்பதற்கு நம்முடைய ஆராதனை ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். 12ஆம் அத்தியாயத்தில் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன்.
அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். இருதயம் உடைய வேண்டும். நொறுங்குண்ட இருதயம் நமக்கு வேணும். நறுங்குண்ட ஆவி வேணும். நம்முடைய உபவாச ஜெபங்கள் பாரம்பரியங்களாய் மாறக்கூடாது. அது சடங்காச்சாரமாய் பிரசங்கிக்கிற ஒரு இடமாக அது மாறி அந்த ஒரு இருதயத்தில் குத்துண்டவர்களாய், ஐயன்மார்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்களே, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இம்பேக்டை அது ஏற்படுத்த வேண்டும். ஊழியத்தினுடைய ஒரு ரகசியம், ஊழியத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தின தெரியுமா? ஜெபிக்கிறது தான். ரெண்டாவது ரகசியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறது தான். மூன்றாவது ரகசியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறது தான். எத்தனை ரகசியங்கள் என்று நீங்கள் கேட்டாலும் அத்தனை ரகசியமும் நாம் எவ்வளவாய் ஜெபிக்கிறோம் என்பதை பொறுத்து தான், எவ்வளவாய் தேவனை துதிக்கிறோம் என்பதை பொறுத்து தான், எவ்வளவாய் தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறத பொறுத்து தான். அந்த பிரதர் ஸ்டான்லியுடைய சாட்சியில் நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவருடைய சாட்சியில் நான் வாசித்தது, அவங்க காரைக்குடியில் அவங்க அந்த ப்ரேயர் செல் நடத்தி காடுகளில் போய் ஜெபிக்கும்போது பல மணி நேரம் முழங்கால்களில் நின்று அவங்க ஜெபித்தபடினால அவர் சொல்கிறார், அந்த உட்கார்ந்துருக்கிற இடத்துல பேண்ட் எங்களுக்கு வழக்கமாய் கிழிவதில்லை, ஆனால் முட்டு போட்டு ஜெபிக்கிறதுனால அந்த முட்டு பகுதியில் எங்களுடைய பேண்டெல்லாம் கிழிந்து போனதுண்டு. அத்தனை மணி நேரம் முழங்கால் ஜெபித்ததுனால தான் அவங்க அவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்ப முடிந்தது என்று அவருடைய சாட்சியிலே கூறுகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சவாலாய் காணப்படுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ரெஸ்டரேஷன் அண்ட் ரிவைவல் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹோலினஸ், பரிசுத்தம். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய ஆராதனையும் ஜெபந்தான். அடுத்த முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சகரியா 4:10 அந்த தூக்கு நூலை ஆண்டவர் சகரியாவின் மூலமாக நமக்கு காட்டுகிறார். தூக்கு நூல் என்னவென்றால், ஒரு கட்டிடத்தை கட்டும்போது அது சரியான லெவலில் இருக்கிறது என்று கொத்தனார் தூக்கு நூல் பிடித்து பார்ப்பார். அதே போல நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு காரியம், சத்தியத்தை நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்பதை விட, சத்தியத்தை நாம் எவ்வளவு கேட்டிருக்கிறோம் என்பதை விட, கேட்ட அறிந்த சத்தியத்தின்படி நாம் எப்படி வாழ்கிறோம் என்கிற அந்த தூக்கு நூலில் தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அதே சத்தியத்தை அவர் 8:3 சொல்லும்போது அந்த இஸ்ரவேல் நகரத்தை எப்படி சொல்லுகிறார்? சத்திய நகரமாக என்னுடைய நகரம் மாற வேண்டும் என்று சகரியா மூலமாக சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையாகிய அந்த கற்பனையின் மேலே கட்டப்பட்ட சபையாக நாம் ஆராதிக்கிற சபை இருக்கிறதா? அதைத்தான் சங்கீதக்காரன் 23 சொல்லும்போது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். மோசே, தாவீது, ஆமோஸ் இவங்களெல்லாம் ஆரம்ப நாட்களில் மேய்ப்பர்களாக இருந்தவங்க. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர், மோசே வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர், ஆமோஸ் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். அவங்களெல்லாம் ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார், சத்தியத்திற்கு சாட்சியாக இருந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சத்தியத்திற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோமா? நம்மளை காண்கிறவர்கள் இவர் ஒரு கிறிஸ்தவர் என்று, இவர் சத்தியத்தின்படி வாழக்கூடியவர் என்று சொல்லுகிறார்களா? அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரிவைவல் ரெஸ்டரேஷனில் அவர் விரும்புகிற ஒரு காரியம். அடுத்ததாக தேவனுடைய கிருபை. சகரியா சொல்கிறார் 4:7 இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிற கிருபையை அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். சகரியா 4:7 நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். நம்முடைய பலத்தினால அநேக காரியங்களை நம்மால் செய்ய முடியாது. என்னை பொறுத்தவரையில் எதுவுமே செய்ய முடியல. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபையை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. நீங்கள் சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நான் சொல்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். சகரியா 3:8, 6ஆம் அத்தியாயத்தில் 12:13, 9வது வசனம்,
13ஆம் அத்தியாயத்தில் 7வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் அளிக்கிற கிருபையை திட்டமும் தெளிவுமாக சகரியா மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த கிருபையின் மேல் நீங்கள் சார்ந்திருப்பீர்களா? அந்த இயேசு, அந்த பிரதான ஆசாரியர், நம்முடைய நல்ல மேய்ப்பர், சகரியா 9:9 சொல்லும்போது அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர். 6:12-13 வாசிக்கும் போது அவர் ஆலயத்தை கெட்டுபவர். 13:7 வாசிக்கும் போது அவர் பாடுகளை அனுபவிப்பவர். இதெல்லாம் அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக சகரியா மூலமாக சொல்லப்படுகிறது. எனவே தேவனுடைய ஆலயத்தை, இந்த சரீரத்தை நீங்களும் நானும் கெட்ட வேண்டும் என்றால் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. நீங்கள் கிருபை நிறைந்தவர்களாய், நீதி உள்ளவர்களாய், மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்துகிறவர்களாய், மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நீங்களும் நான் ஜீவிக்கும் போதுதான் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியும். 7வதாக ஆண்டவர் சகரியா மூலமாக சொல்லுகிறார், ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில், ஊழியத்தில் அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அல்லது ஆவிக்குரிய யுத்தம் நிச்சயமாக நடைபெறும். அவரையே கல்லறிந்து கொண்டார்கள். எங்கே கொண்டார்கள்? பலிபீடத்திற்கும் தேவாலயத்திற்கும் நடுவில் சகரியாவை கொண்டார்கள். அதை ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் சுட்டி காட்டுகிறார். சகரியாவில் திரும்ப திரும்ப ஆண்டவரை குறிக்கிற ஒரு பதம் என்னவென்றால் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியிலையும் இந்த சேனைகளின் கர்த்தர் என்கிற வார்த்தை அடிக்கடி எழுதப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்தபடியாக தீர்க்க தரிசன புத்தகங்களில் சேனைகளின் கர்த்தர் என்கிற பதத்தை அதிகமாக பயன்படுத்தினவர் சகரியா தீர்க்கதரிசி. இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இந்த ஆவிக்குரிய யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் அவரை ஆராதிப்பது உண்மையானால் சகரியா 1ஆம் அத்தியாயம் 3வது வசனம், 4வது வசனம், 6வது வசனம், 12வது வசனம், 14வது வசனம், 17வது வசனம், அந்த ஒரு அத்தியாயத்திலே இத்தனை வசனங்களிலும் சகரியா சொல்லுகிற காரியம் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஆனால் இன்றைக்கு உலகத்திலும் ஆகாயத்திலும் சாத்தான் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. அந்த சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து நீங்களும் நானும் ஜெயம் பெற வேண்டும் என்றால் அந்த எபேசியர் 6ஆம் அத்தியாயத்தில் 10-20 வரை சொல்லப்பட்ட அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டது போல உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கிற விசுவாசம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக சகரியா சொல்லுகிற ஆலோசனை என்ன? வாலிபர்களை ஆண்டவர் கடைசி நாட்களில் எழுப்புவார். வாலிபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சகரியா 2:4, 8:5, சகரியா 9:17 ஆகிய இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கெல்லாம் வாலிபர்கள், இளைஞர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எழுப்புதல் வரும்போது, ரிவைவல் வரும்போது, ரெஸ்டோரேஷன் வரும்போது இந்த தேசத்தில் உள்ள தேவனுடைய சபைகளில் இருந்து, உலகம் முழுவதும் உள்ள தேவனுடைய சபைகளில் இருந்து ஆண்டவர் வாலிபர்களை எழுப்புவார். வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. யோசேப்பு வாலிபனாய் இருக்கும்போது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டார். தாவீது வாலிபனாய் இருக்கும்போது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டார். தானியேல் வாலிபர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். கடைசி கால எழுப்புதல்ல ஒரு முக்கிய பங்கை வாலிபர்கள் வைக்க போறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், வாலிப மகன், அவர்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை சொல்வார். யோவேல் 2:28 வாசிக்கும் போது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். அன்றைக்கு சகரியாவுக்கு 8 தரிசனங்களை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு சபைகளில் உள்ள வாலிபர்களை தட்டி எழுப்புகிற காலம் வரப்போகிறது. இன்றைக்கு சபைகளில் உள்ள வாலிபர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள வாலிபர்களை ஆண்டவர் தட்டி எழுப்பி தரிசனங்களால் நிரப்பி இந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண கர்த்தர் நிச்சயமாகவே அவர் உதவி செய்வார். சாலமோன் ராஜா அநேக காரியங்களை அந்த பிரசங்கி புத்தகத்தின் மூலமாக, நீதிமொழிகள் மூலமாக வாலிபர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார்.
அதை வாசிப்பதற்கு வாலிபர்களை உற்சாகப்படுத்துங்க. 90 வயதில் யோவான் அப்போஸ்தலன் அவர் எழுதும்போது தன்னுடைய கடிதத்தில், தன்னுடைய நிருபத்தில் 1 யோவான் 2:13-14 நீங்கள் வாசித்து பாருங்க. வாலிபர்களை முக்கியப்படுத்தி எழுதுகிறார். அவருக்கு வயசு அந்த நேரத்தில் 90. பாருங்க, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இன்றைக்கு பொல்லாங்கானை ஜெயிப்பதற்கு வாலிபர்கள் எழும்புவார்கள். நம்முடைய தேசத்தில், நம்முடைய குடும்பத்தில் எழும்புவார்கள். பிள்ளைகளே, நீங்கள் பிதாக்களை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன் என்று இதில் பாஸ்ட் டென்ஸில் சொல்றார் பாருங்க. இப்போ திரும்ப அதை எப்படி தொடர்றாரு? வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இன்றைக்குள்ள வாலிபர்கள்ட்ட ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக, யோவான் மூலமாக எதிர்பார்க்கிற காரியம் என்ன? பொல்லாங்கானை ஜெயிக்கிற அனுபவம். வாலிப தம்பி, பொல்லாங்கானை ஜெயிக்க வேண்டிய நீ, சத்தியத்தில் நிலைத்திருக்கிற வேண்டிய நீ, இன்னும் உலக ஆசையில், இச்சையில், சிற்றின்பங்களில் நீ நிலைத்திருப்பாயானால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ உலகத்தை ஜெயிக்கிறவனாக, நீ பொல்லாங்கானை ஜெயிக்கிறவனாக, சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவனாக நீ மாற வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார். அடுத்ததாக கோஆபரேட்டிவ் எஃபர்ட் அல்லது கூட்டு முயற்சி. ஆண்டவருடைய சபையை கட்ட வேண்டும் என்றால், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால், ராஜ்யத்தின் எல்கைகள் விஸ்தாரமாக வேண்டும் என்றால், தனி மனிதனுடைய முயற்சியை விட ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிற காரியம் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக சகரியா 3:8 அவர் சொல்லும்போது, உன்னுடைய தோழரும் கேட்க கடவர்கள். நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், உற்றார்கள், நம்முடைய பிரதர்ஸ், நம்முடைய சிஸ்டர்ஸ் குடும்பமாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அனுபவம். சகரியா 7:10 சொல்லும்போது, விதவைகள், சகோதரர்கள், பரதேசிகள், சிறுமையப்பட்டவர்கள், நம்மை சுற்றிலும் வசிக்கிற ஜனங்கள், இயேசுவை அறியாதவர்கள், அவர்களை நீங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். சகரியா 6:15 அவர் சொல்லும்போது, தூரத்தில் இருந்து வந்த ஆலயத்தை கட்டுவார்கள், தூர தேசத்தில் இருந்தும் ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்களேயானால், பரிசுத்தமாய் வாழ்வீர்களேயானால், நீங்கள் ஜெப வாழ்க்கையில் ஆராதிப்பதில் உண்மையாயிருப்பீர்களேயானால், ஆண்டவர் அநேக ஜாதிகளை உங்களுக்கு கொள்ளை பொருளாய் கொடுப்பார். ஊழியத்தில் முக்கியமானவர்கள் என்று யாருமே கிடையாது. எல்லாரும் சமம். எல்லாரும் சேர்ந்து தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த கான்செப்டை நம்ம நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொருவருடைய அந்த இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ் தான் ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்ஸாக ஒரு ஊழியமாக அது உருவாகி வருகிறது. அந்த ஜாயிண்ட் எஃபர்ட்ஸ் அல்லது கோஆபரேட்டிவ் எஃபர்ட்ஸில் இன்றைக்கு ஊழியங்கள் வளர ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், அந்த சுவிசேஷ ஊழியம் அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக மிஷனரி ஊழியம் 6வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, பார், வடதேசத்திற்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டு என்று என்னோட சொன்னார். ஆரம்பத்தில் கர்த்தருடைய தேவ கோபம் என்று பார்த்தோம். ஆனால் புறப்பட்டு போனவைகள் வடதேசத்தில் என்னுடைய கோபத்தை சாந்திப்படுத்திட்டு, அறிவிக்கப்படாத இடங்களில் விக்கிரகங்களை வணங்குகிறவங்க. இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் நான் வாசித்தேன், ஒரு எக்ஸ் போலீஸ் கான்ஸ்டபிள் தன்னை தேவனுடைய அவதாரம் என்று சொல்லி அவனை தரிசிப்பதற்காக லட்சக்கணக்கான ஜனங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கூடி அவனுடைய காலை தொட வேண்டும், அவர் நின்ற அந்த நின்ற இடத்துல உள்ள மணலை புண்ணிய பொருளாக கொண்டு செல்ல வேண்டும் என்று நெருக்கி அடித்ததில் 113 பேர் மரணம், அநேகர் குற்றுயிராய் கிடக்கிறார். இப்படிப்பட்ட அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது யார்? யார் அறிவிப்பாங்க? இன்றைக்குள்ள சபைகள் மிஷனரிகளை தாங்குவதில் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் மிஷனரிகளை அனுப்புகிற அந்த பாரம் இல்லை. இன்றைக்குள்ள சபையில் உள்ள வாலிபர்களுக்கு அந்த வாஞ்சை இல்லை. ஆண்டவர் சகரியா மூலமாய் சொல்லுகிறார், வடதேசத்திற்கு புறப்பட்டு போனவைகள் என்னுடைய கோபத்தை சாந்திப்படுத்திட்டு என்று அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். 6:12 கிளை என்று ஒரு பதத்தை சகரியா பயன்படுத்துகிறார். ஆண்டவருடைய ஊழியம் பலுகி பெருகணும், அது பரவி பெருகணும். அதே ஒரு இடத்துலையே அது இருந்தால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை.
அது மற்றவர்களுக்கு பயன்படணும், தேவனை அறியாத ஜனங்களுக்கு பயன்படணும். 8ஆம் அத்தியாயம் 21 23 வசனம் வரை வாசித்து பாருங்க. பலவித பாஷைக்காரர்கள், புறஜாதியார், நீ உன்னிடத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்று நாங்கள் கண்டுகொண்டோம், நீ போகிற ஆலயத்திற்கு நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு அவனோடு கூட 10 பேர் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஊழியம் ஒரே இடத்துல கட்டி மாளிகைகள் கட்டி கட்டிடங்கள் மேல கட்டிடங்கள் கட்டி அதுவல்ல நம்முடைய நோக்கம். கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், ஊழியத்தின் எல்கைகள் விஸ்தாரமாக வேண்டும். ஊழியத்தின் எல்கைகள் விஸ்தாரமாகி அறிவிக்கப்படாத இடங்கள்ல அறிவிக்கப்பட வேண்டும். அதே ஆண்டவர் சகரியா மூலமாக சொல்லுகிறார். சகரியா 9:6 அவர் சொல்லுகிறார், அந்த ஊழியங்கள் பெருகும்போது தடையாய் வருகிற அந்த பெலிஸ்தருடைய அந்த கர்வத்தை நான் அழிப்பேன் என்று சொல்லுகிறார். தடைகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள், மனங்கலங்காதீர்கள். சகரியா 9:16 ஆத்தும அறுவடையை குறித்து சொல்லுகிறார். தேவ ஜனம் ஒரு மந்தையை போல பெருகும் என்று சொல்லுகிறார். அந்த கொடிகளினுடைய கிரீடத்தில் தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கும் என்று சகரியா 10ஆம் அத்தியாயம் 6, 8, 10 வசனங்களில் சொல்லுகிறார். சகரியா 14:9 பூமி எங்கும் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய தரிசனம் விரிவாகட்டும். ஒரு குறுகிய வட்டத்தில் நீங்களும் நான் இருக்க வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் இந்த ஊழியத்தை அவர் நடத்தி செல்வார். அந்த தூர தரிசனத்தோடு சகரியா 4ஆம் அத்தியாயம் 9-10 ஆண்டவர் அதை வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இங்க பாருங்க, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீங்கள் அறிவீர்கள். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற அந்த தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. நான் தூக்கு நூல் சொன்னேன், அது சத்தியம். சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை அது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமே. ஆனால் கர்த்தருடைய 7 கண்களும் நம்மை உற்று பார்த்து நாம் செய்கிற ஊழியத்தை உலகத்தின் எல்லா திசைகளிலும் பூமி எங்கும் கொண்டு செல்வதில் எந்த நமக்கு சந்தேகமுமே இல்லை. இதற்கெல்லாம் ஆண்டவர் சில ஆலோசனைகளை இன்னும் சொல்லுகிறார். சகரியா 9ஆம் அத்தியாயம் 8வது வசனம், 14-16 வசனம், 10ஆம் அத்தியாயம் 3, 6, 12 வசனம், 12வது அத்தியாயத்தில் 8வது வசனம், இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 2 காரியத்தை சொல்கிறார். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு வயது ஒரு தடை அல்ல, சரீரத்தில் உள்ள பலவீனம் ஒரு தடை அல்ல. ஆண்டவர் தெய்வீக பலத்தை அவர் நமக்கு தருவார் என்கிறார். தெய்வீக பலத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் என்கிறார். பாருங்க, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சேனையானது புறப்பட்டு போகும்போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியத்திற்கு புறப்பட்டு போகும்போதும் நீங்கள் புறப்பட்டு திரும்பி வரும்போதும் நம்முடைய இந்த சரீரமாகிய ஆலயத்தை சுற்றி ஆண்டவர் பாளையம் போடுகிறாராம். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். பாருங்க, இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது சகோதரா. ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் அது நோக்கமாயிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிறது சகோதரா. சேனைகளின் கர்த்தர் அதை காப்பாற்றுவார் என்று 15வது வசனத்தில் சொல்லுகிறார். நேரம் இல்லாததுனால கடந்து போகிறேன். வசனங்களை வாசித்து பாருங்க. பயப்பட வேண்டாம், எதிராளியை குறித்து பயப்பட வேண்டாம். அன்றைக்கு கோலியாத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். 40 நாட்கள் எதிரெதிரே முகமுகமாய் நின்றார்கள், செயல்பட முடியல. ஆனால் தாவீது என்கிற ஒரு இளைஞன், அந்த இளைஞனுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நிரம்பி வழிந்ததுனால நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லி ஒரு கூழாங்கல்லை பயன்படுத்தி அவனை வீழ்த்தி அவன் மேல் ஏறி நின்று அவனுடைய பட்டயத்தினாலே அவனுடைய தலையை வெட்டி அன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அதே தாவீதோடு கூட இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பாதுகாப்பார். அதே சகரியா அடுத்த ஆலோசனை சொல்றாரு, அதற்கு நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். 13ஆம் அத்தியாயத்தில் பாருங்க, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க
தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். எது திறக்கப்பட்ட ஊற்று? அந்த கல்வாரி சிலுவையில் அந்த கடைசியில் அந்த ஈட்டி எடுத்து விலாவில் குத்தின போது கடைசியாக ஒரு துளி நீரும் இரத்தமும் புறப்பட்டு வந்ததே, அந்த கல்வாரியில் அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவருடைய இரத்தம் இன்றைக்கும் ஊற்றாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அருமையான சகோதரா, உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை சுத்திகரித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் உன்னை வல்லமையாக பயன்படுத்த விரும்புகிறார். அதே 13ஆம் அத்தியாயத்தில் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில், அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடி அழிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த தேசம் கர்த்தரை சந்திக்கும் என்கிற விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் ஜீவிப்போமேயானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை சொல்லுவார். 9வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 13:9, அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உடப்பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன், அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இந்திய தேசம் சொல்லும், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், நம்முடைய உறவினர்கள் சொல்லுவார்கள், நம்முடைய நண்பர்கள் சொல்லுவார்கள், நன்றிக்கு ஆண்டவரை தூஷிக்கிறவங்க நிந்திக்கிறவங்க சொல்லுவாங்க. நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்படும் போது, நீங்களும் நானும் பரிசுத்தம் அடையும் போது, நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது, நீங்களும் நானும் ஆராதிக்கும் போது, நீங்களும் நானும் உறுதியோடு உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றும் போது ஆண்டவர் இத்தனை காரியங்களை நமக்காக செய்ய போகிறார். அடுத்ததாக சகரியா 8:12-13, 9:10-11, 10:7 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். அது பூமிக்குரிய நன்மைகள், அது உன்னதத்திற்குரிய நன்மைகள், அது நித்தியத்திற்குரிய நன்மைகள் என்று அநேக நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 2 வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அந்த நன்மை எப்படியா இருக்குமாம்? விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும். நீங்க விதைக்கிற விதைகள் சமாதானத்தின் தேவனாலே அது ஆசீர்வதிக்கப்படும். திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். பாருங்க, சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற, கர்த்தருக்கென்று மனமுவந்து கொடுக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சகரியா மூலமாக இத்தனை ஆசீர்வாதங்களை சொல்கிறார். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. இன்னும் எத்தனையோ இதே போன்ற வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். நான் எஜமானானால் எனக்குள்ள கனம் எங்கே என்று சொன்னவர் இதையும் சொல்லுகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களுடைய விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். உங்களுடைய திராட்சை செடி பலனை தரும், பூமி பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் எல்லாம் இதை சுதந்தரிக்க நான் கட்டளையிடுவேன். இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்களாய், மைனாரிட்டிஸ் என்று சொல்லப்பட்டவர்களாய், பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து போகிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட்டாலும் ஒரு நாளில் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சகரியா தீர்க்கதரிசி கடைசியாக சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், நீங்களும் நானும் வருகைக்கென்று ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அத்தியாயம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாய் திருத்தப்படும். எருசலேமே உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி
முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனனேயல் கோபுரம் துவங்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் மட்டும் குடியேற்றப்படும். அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்களுடைய கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும் என்று ஆண்டவருடைய பகிரங்க வருகைக்கு பின்பு நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்தும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு வரக்கூடிய அழிவை குறித்தும் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவருடைய வருகையை குறித்து ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆயத்தப்படு, நீ மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் சகரியாவின் மூலமாக சொன்ன இந்த ஆலோசனைகளை நீங்களும் நானும் கேட்டு கீழ்ப்படியுமையானால், முதல் அத்தியாயம் 2வது வசனத்தில் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் கடுங்கோபமாயிருந்தார். அந்த கடுங்கோபத்தை மாற்றி அவருடைய கிருபையினால அவர் சொன்ன இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இந்த பூமியிலே சுதந்திரித்து வருகையில் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட சகரியாவின் மூலமாக கர்த்தர் சொன்ன ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தெரிந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் எங்களையும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.